எல்லாவற்றுக்கும் முக்கியமான விஷயம் தண்ணீர். நீங்க இவ்வளவு பெரிய பட்ஜெட்டை டீட்டெயிலா போட்டிருக்கீங்க, ஆனா தண்ணீருக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கவே இல்லை. சட்டமன்றத்தில் அத்தனை பேரும் நாங்க முக்கிய கோரிக்கையாக நாங்க வைத்தது என்னவென்றால், விவசாயிகளிடையே கூட்டுறவு கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதுதான். அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. கரும்பு ஒரு டன்னுக்கு 4500 ரூபாய் கொடுக்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். அதை பற்றிய ஒரு அறிவிப்பும் இதுல வரல. அதாவது கொள்முதல் விலை கரும்புக்கும் நெல்லுக்கும் உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பு இதுல வரல. அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். தமிழ்நாடு சட்டசபையில் வேளாண் நிதித்துறை பட்ஜெட், அதாவது இங்க ஒரு டீடைல்டு பட்ஜெட்டை வேளாண் அமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்தார்கள். இது வேளாண் பட்ஜெட் அப்படின்னா வெறும் பயிர், நெல், கரும்பு, அந்த மரங்கள், அந்த பயிர், தோட்டப்பயிர் இல்லை விளைப்பயிர், அதை மட்டும் இல்லை, பால் வளம், அதுக்கப்புறம் மீன் வளம், அதுக்கப்புறம் கூட்டுறவு, அப்புறம் இந்த மாதிரி பருத்தி, பட்டுத்துறை, இது மாதிரி 22 துறைகளுக்கான பட்ஜெட் தான் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வெறும் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் மட்டும் இல்லை, 22 கோஆபரேட்டிவ் பற்றியோ, மீன் வளம், கால்நடைத்துறை, இப்படி எல்லா துறைகளுக்கான பட்ஜெட் தான் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதனால இது ஒரு டீட்டெயில்டு பட்ஜெட்டாக தாக்கல் செய்தாங்க. முதற்கண் இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களுடைய பெயரில் பட்டய படிப்புக்கான ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அவர் பெயரிலே இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் பெயரில் விருது வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதே போல அஞ்சலை அம்மாள் அவர்கள் பெயரிலும் விருது வழங்கப்படும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு துறைக்கும் தனித்தனியாக நிறைய கழகங்கள் இருக்கிறது. இப்போ சிறுதானிய கழகம், குறுதானிய கழகம், கரும்பு, பனை, நெல், வாழைன்னு தனித்தனியாக ஒன்னொன்றுக்கும் டீட்டெயில் பட்ஜெட் கொடுத்தாங்க. தமிழ்நாடை பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதின்னு இருக்கும். தமிழ்நாடுனா டெல்டா பகுதினா நிறைய தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதி. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த நெல், வாழை, கரும்பு அதெல்லாம் பயிரிடுவாங்க. தண்ணீர் அதிகமாக தேவைப்படும் செடிகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க நெல், வேர்க்கடலை அப்படிதான். அதே போல் இந்த பன்ருட்டி, கடலூர் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்திரி, பலா, அந்த மாதிரி மரங்கள் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, சேலம் போன்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தோட்டப்பயிர்கள், பணப்பயிர்கள், மா, அதுக்கப்புறம் காய்கறிகள், மலர்கள், இப்படி ஒரு விதமான பயிர்கள். ஆனால் தருமபுரின்னு பார்த்து தண்ணியே இல்லாத மாவட்டங்கள், மழையும் கிடையாது, பெரிய தண்ணீர் ஏரிகளோ இல்லைன்னா நீர்நிலைகளோ இல்லாத மாவட்டங்கள் பார்த்தா சிறுதானியம், குறுதானியங்கள் தான். இப்படி தனித்தனியாக தான் தமிழ்நாட்டுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. அதனால உங்களுக்கு ஒன்னொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக அதுக்கு வேற விதமாக தான் நம்ம போட முடியும். ஆனால் ஒட்டுமொத்தமான எல்லாவற்றுக்கும் முக்கியமான விஷயம் தண்ணீர். நீங்கள் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை டீட்டெயிலாக போட்டிருக்கீங்க, ஆனால் தண்ணீருக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கவே இல்லை. நீர்ப்பாசன திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கணும். அது நேற்றைய பட்ஜெட்லேயே நாங்கள் எதிர்பார்த்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு சில குண்டாரி இணைப்பு திட்டம் போன்ற திட்டங்கள் தான் கொடுத்துருக்குறாங்க, டிபிஆர் தான் வாங்கியிருக்காங்க. நீர்ப்பாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒரு வேளாண் பட்ஜெட் வருவதுன்றது ரொம்ப கஷ்டம். நீர்ப்பாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மானியங்களோ இந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள். ஆனால் நீர்ப்பாசன திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாதான் விவசாயம் செழிக்கும். அதனால நீர்ப்பாசன திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய எந்த அறிவிப்பும் இதில் வரல. அதே போல் எங்களுடைய விவசாயிகள், தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய முக்கிய கோரிக்கை, தமிழ்நாட்டு மக்களுடைய முக்கிய கோரிக்கை, சட்டமன்றத்தில் அத்தனை பேரும் நாங்கள் முக்கிய கோரிக்கையாக நாங்கள் வைத்தது என்னவென்றால், விவசாயிகளிடையே கூட்டுறவு கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதுதான். அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. கூட்டுறவு கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படவில்லை. அதற்கு ஒரு 14,000 கோடி ரூபாய் ஆகியிருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, இன்னொன்று மின்சாரம்.
இலவச மின்சாரத்தை பற்றிய மிகப்பெரிய அறிவிப்புகள் வரவில்லை. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இலவச மின்சாரத்துக்காக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தட்கல் முறையில் ஒரு 50,000க்கு மேலே பதிவு பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுமா அப்படின்ற அறிவிப்பு வரல. ஏற்கனவே இருக்கிற இலவச மின்சாரம் அவங்களுக்கெல்லாம் வழங்கப்படும்ன்றாங்க. ஆனால் இதுக்காக பதிவு பண்ண விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுவதை பற்றிய அறிவிப்புகள் புதுசாக இல்லை. அதே சமயம் நெல், அதாவது ஒரு குவிண்டாலுக்கு அது 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒரு கோரிக்கை. அதுதான் நாங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலையும் கொடுத்துருந்தோம். அதே போல் ஆளுங்கட்சியை அவர்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலையும் 3500 ரூபாய் கொடுக்கப்படும்னு நெல்லுக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை பற்றி அறிவிப்பு இதில் வரல. அதாவது ஒரு கொள்முதல் விலையை அரசாங்கம் தான் நிர்ணயிக்க முடியும். அந்த அரசாங்கம் கொள்முதல் விலையை பழைய அளவுக்கு தான் இருக்குது, 2350 2500 ரூபாய் தான். ஆனால் 3500 ரூபாயாக உயர்த்தப்பட வேண்டும் என்ற தேர்தல் வாக்குறுதி இதில் நிறைவேற்றப்படவில்லை. அதே போல் கரும்பு 5000 ரூபாய் ஒரு டன்னுக்கு கொடுக்க வேண்டும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு கோரிக்கை. இப்போ தமிழக வெற்றி கழகமும் கரும்பு ஒரு டன்னுக்கு 4500 ரூபாய் கொடுக்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். அதை பற்றிய ஒரு அறிவிப்பும் இதில் வரல. அதாவது கொள்முதல் விலை கரும்புக்கும் நெல்லுக்கும் உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பு இதில் வரல. அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நெல் கொள்முதல் நிலையங்கள் எங்கே பார்த்தாலும் இப்போ நெல் கொள்முதல் நிலையங்கள். நீங்கள் என்ஹெச்சில் போய் பாருங்கள், நேஷ்னல் ஹைவே, நம்ம திண்டிவனம் போகிறது நேஷ்னல் ஹைவே, அந்த ரோட்டில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலது பக்கத்தில் பெரிய இடத்துல நெல் மூட்டையில ஓங்கூர் டோல்கேட் பக்கத்தில் நெல் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க மூட்டைகளே. ஆனால் அதுக்கு மேலே கூரை அமைக்கப்பட வேண்டும். நீங்கள் நெல் கொள்முதல் நிலையங்களில் முக்கியமான ஒரு விஷயம், மேலே மேற்கூரை அமைத்தால்தான் இந்த நெல் மூட்டைகளை நீங்கள் சேமித்து வைத்து நீங்கள் அதுக்கப்புறம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட் பிடிஎஸ்க்கு அனுப்புவீங்க. ஆனால் தார்பாய் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன அது ஒரு அந்த திட்டம் எந்த அளவுக்கு பயனளிக்கும் என்று நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். ஆனால் நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு முதலில் கூரை அமைத்திருக்க வேண்டும். அப்படி அமைத்தால்தான் அங்கே கொண்டு விவசாயிகள் கொடுக்கப்படும் நெல்லை பாதுகாக்க முடியும். அந்த மாதிரி அறிவிப்பும் அங்கே வரவில்லை.